லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம வாசித்து தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அன்பாலே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நாம் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, நம்மள யாரா? விசேஷித்தவர்னா என்னன்னு அர்த்தம் தெரியுதா? விஐபி அல்லது விஐபின்னா தான் தெரியும் நமக்கு. விஐபின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இல்லைன்னா விலையேற பெற்றவர்கள் அல்லது ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், அல்லது தேவன் நம்மோடு இருப்பதினால இந்த விசேஷித்தமான ஒரு அந்தஸ்தை நாம் பெறுகிறோம். விசேஷித்தவர்கள். அதனால்தான் தேவா நான் எதனால் விசேஷித்தவன் என்று பாடலை கூட பாடினான். நீர் என்னோடு கூட இருப்பதினால நான் விசேஷித்தவன். தேவன் இல்லை என்றால் நாம் ஆர்டினரி பர்சன் அல்லது சாதாரண மக்கள், சாதாரண ஒரு நபர், அவ்வளவுதான். நாம் எல்லாம் விசேஷித்த ஒரு நபராக எப்ப மாறுவோம் என்றால், அண்ட சராசரத்தையும் படைத்த மெய் தேவன், உண்மையான உயிருள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தா நாம விசேஷித்தவர்கள் என்று அறியப்படுகிறோம் மற்றவர்களாலே. அன்பாலே, இன்னைக்கு அந்த விசேஷித்தமான ஒரு கிருபை நானும் நீனும் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஆமென். ஆனா ஏற்றுக்கொண்டதுனால தப்பு இல்லை, நம்ம விசேஷத்தெல்லாம் மாற்றோம். இப்ப இந்த விசேஷித்தவர்களாய் இருக்கிற நீ நானும் இன்னைக்கு கண்ணீரிலும் கவலையிலும் இருக்கிறோம். விசேஷித்தவர்கள் என்று முத்திரை தரித்துக்கப்பட்டோம். ஆனா மற்றவர்கள் மத்தியில விசேஷத்தவர்களாக நம்ம சாட்சியா வாடுகிறோமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. தானியேல் விசேஷித்தவனாய் இருந்தான். விசேஷித்த ஆவியை கொண்டவன் என்று ராஜாவால பாராட்ட பெற்றான். இன்னைக்கு அந்த மாதிரி நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்லும் அளவுக்கு நம்ம இருக்கிறோமா அப்படின்னாக்கா இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, நம்ம கவனித்து பார்க்க வேண்டியதை கவனித்து பார்க்கவில்லை. ஆண்டவர் சொல்றார், காக்காவை கவனித்து பாருன்றார். எதை கவனிச்சு பார்க்கணுமா? பறவை ஆகிய காக்காவை, இல்ல பறவைகளை, இல்ல காட்டு புஷ்பத்தை, இப்படி இதெல்லாம் கவனிச்சு பார்க்க நம்ம தவறி விட்டோம். தவறுனால நம்ம விசேஷித்தவர்கள் என்று மற்றவர்களுக்கு நிரூபிக்க முடியாம இருக்கிறோம். என்ன காக்கா கிட்ட கத்துக்க சொல்றாரு? காட்டு புஷ்பத்திட்ட என்ன கத்துக்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தாக்கா, காக்கா என்ன செய்யுது? கவலைப்படுறதே இல்லை. காட்டு புஷ்பமும் கவலைப்படுறது இல்லை. இன்னைக்கு விசேஷித்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நம்ம இடத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கு? கவலை ரொம்ப இருக்குதா, கம்மியா இருக்குதா? விரலுக்கு தகுந்த மீக்கன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதா? கவலைன்றது எல்லாருக்கும் இருக்குது. ஆனா விசேஷித்தவர்னு சொல்றோம், பெருமை பாராட்டுகிறோம். கவலை இல்லாத ஜனங்களே இல்லை. இன்னைக்கு காராமணிபுரத்துல வார்த்தை கொடுத்தேன், அங்கேயும் அப்படிதான். நம்மள விசுவாசிகள் சொல்றோம். ஆனா விசுவாசிகளுக்குள்ளார எத்தனை ஏக்கம், எத்தனை கவலை, எத்தனை துன்பம், எத்தனை துயரம், எத்தனை ஒரு சமாதானம் இன்மை. என்ன காரணம்? விசுவாசி விசேஷித்தவர்கள் எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாச குறைவு தான். ஆமென். நம்முடைய விசுவாசம் குறைஞ்சிருச்சு. அந்த விசுவாசம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, சந்தேகம்.
ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆண்டவர் நமக்கு இதை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? நமக்கு இந்த பிரச்சனை தீருமா தீராதா? இந்த சந்தேகம் வந்தாலே உனக்குள்ள அவிசுவாசம் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோ. நீ காலையில நேற்றுலேருந்தே விசுவாசத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கிற. ஏன்னு எனக்கு தெரியல. இன்னும் நம்ம விசுவாசத்துல முழுமை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிற அளவுல நாம விசுவாசத்துல வளரணும்னு நினைக்கிறார். நம்ம அதை தான் செய்ய மாட்டோம். விசுவாசிக்கிறோம், நம்புறோம். ஆனா அவர் விரும்புகிற அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமா அப்படின்னாக்கா கிடையாது. கொஞ்சம் அதுல குறைவா இருக்கிறோம். ஆனால் தான் நம்ம விசேஷத்தை நிரூபிக்க முடியல. எனக்கு தானியேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த ராஜா சொல்லுவார், தானியேலின் தேவன் தான் தேவன், அவருக்கு நீங்க எல்லாம் செவி கொடுங்கன்னு. தானியேல் புத்தகத்துல இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். தானியேல் அதிகாரம் எடுங்களேன், அதை படிச்சிருவோம். அதை எடுத்தவங்க கொஞ்சம் வாசிங்க. தானியேல் புஸ்தகம். அவர் நேபுகாத்நேச்சர் சொல்லுவார், தானியேலின் தேவனே தேவன். ஆறு 26 படிங்க. தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுது. யார் தேவனுக்கு முன்பாக? எப்படிப்பட்ட ஒரு சட்டம் போடுறாரு பாருங்க. இவருக்கு ஏற்கனவே வேற யாரோ தேவனா இருந்தார். இவங்க எல்லாம் பாகாலை கும்பிடுறாங்க, சிலைகளை வணங்கினாங்க இந்த ராஜா எல்லாம். ஆனா சிங்கக்கோவில போட்டோம் தானியேல் சாவலன்னு உடனே, உன் தேவன் தப்பிவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டே ஓடி வர்றாரு ராஜா. உயிரோட இருக்கிறான். அப்ப உண்மையான தேவனை ஆராதிக்கிறான்றத ராஜா புரிஞ்சுக்கிட்டார். அதனால்தான் என்ன செஞ்சாரு, அவனை விடுதலை ஆக்கி அந்த தேசம் எங்கும் 25 படிக்கலாம். பின்பு ராஜாவாகிய தரியு தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் பாஷைக்காருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் இருக்கிறவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட சட்டம் போடுறார்? அவர் ஜீவனுள்ள தேவன். கரங்களை தட்டுவோமா? யாரு? தானியேல் வணங்குற தேவன் தான் உயிருள்ள தேவன். இது நான் சொல்லல. யார் சொல்றா? ஒரு ராஜா சொல்றார். தரியு என்ற ராஜா சொல்றாரு, தானியேலுடைய தேவன் உயிருள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்க கபிகளுக்கு தப்பிவித்த அவரே தப்பிவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். எப்படி எழுதினான் பாருங்க. ஒரு ராஜா எழுதினான். நான் இப்ப இதை நினைச்சு பார்ப்பேன், என்கிட்ட இருக்கிற ஆண்டவரை நான் நிரூபிச்சேன்னா மோடி ஒரு சட்டம் போடணும். என்னன்னு? கேசவனுடைய தேவனே தேவன். எல்லாரும் இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா RSS காரெல்லாம் அவனுடைய தேவனுக்கு நடுங்குங்கள். அவர் தான் உண்மை. அதை நிரூபிக்கிறதுக்கு கையால் ஆவாத கேசவன் ஆயிட்டனே. கையால் ஆவாத மனுஷனா மனுஷியா, கிறிஸ்தவனா கிறிஸ்தவலா இருக்கிறோமே, ஊழியக்காரனா ஊழியக்காரியா இருக்கிறோமே, ஆண்டவரை நிரூபிக்க முடியலையே. என் தேசத்திலே விக்கிரக ஆராதனை நிறைந்த இந்த தேசத்திலே ஆண்டவரை நிரூபிக்க முடியாத ஒரு கையாலாவாத ஒரு புருஷனா இருக்கிறோமே. நமக்கு வேதனை வரணுங்க. இதை படிச்சுட்டு இந்த 6ஆம் அதிகாரத்தை படிச்சாலே எனக்கு அழுகை வரும்.
ஆண்டவரே, தானியேல் உன்னை நிரூபித்தான், நீ விசேஷித்த ஆவியை கொண்டவன் என்று தானியேல் நிரூபித்தான். ஆண்டவரின் ஆவியை கொண்டவன் தானியேல் என்று அந்த ராஜா பயந்தான், சட்டம் போட்டான். இன்னைக்கு என் மந்திரி, என் முதலமைச்சர், என் பிரதமர், எங்க நாட்டு ஜனாதிபதி எனக்குள்ள இருக்கிற ஒன்னை பார்த்து பயப்படணுமே. அப்படிப்பட்ட விசேஷத்தை நான் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்லையே. உன்னை நிரூபிக்க முடியலையே. கையாலாவத கிறிஸ்தவனா இருக்கிறனே அன்பாலே. ஆனா நம்ம யாரு? விசேஷித்தவர்கள். எப்படி விசேஷித்தவர்கள்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால. ஆனா கூட இருக்கிறவரை நிரூபிக்கிறோமா? ஏன் நிரூபிக்க முடியல? அப்பப்ப இந்த அவிசுவாசம் நம்மள நிரூபிக்க முடியாதபடி காக்கும். இந்த அவிசுவாசம் நமக்குள்ள சந்தேகம் நமக்குள்ள பாவம் நமக்குள்ள இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நிரூபிக்க முடியாதவளாய் நம்மளை மாற்றுகிறோம். அன்பாலே, ஒரு ஊர்ல நாம இருக்கிறோம்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு நம்மளை பார்த்து அவங்க என்ன செய்யணும்? பயப்படணும். அவங்ககிட்ட வச்சுக்காது, ஆண்டு இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு திருச்சி தாண்டி ஒரு கிராமத்துல ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். அப்ப அவர் ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ரவுடிஸ் அவர்கிட்ட சண்டை போட்டு, சர்ச்சில் நடத்தக்கூடாது, இங்க அல்லையா சத்தம் கேட்கக்கூடாது, ஆச்சா போச்சான்னு மிரட்டிட்டு போயிட்டான். நடந்தது இது திருச்சிக்கு பக்கத்துல. அவர்கிட்ட இருந்தவன் என்கிட்ட சொன்னது, ஒரு ஊழியக்காரர். அவ்வளவுதான், மிரட்டிட்டு போயிட்டான். இவரு அவங்க வீட்டார்கிட்ட சொன்னாரு, நான் ரூமுக்குள்ள போறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு. ரூமுக்குள்ள போனவர் தான் ஒரு வாரம் என் ரூமை விட்டு வெளில வரல, சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே செய்யல. ஒரு வாரம் போய் ஜெபம் பண்ணார், அவ்வளவுதான். 7வது நாள் வெளில வந்தார். 7வது நாள் வெளியில வந்தார். டும்டுமக்கா சத்தம் கேட்குது அந்த ஊர்ல. என்னன்னு பார்த்தா அந்த ரவுடி செத்துட்டான். ரவுடி மிரட்டின ரவுடி செத்துட்டான். இவருக்கு ஆண்டவர் சொல்லி வெளியில போ, அவனை நான் தூக்கிட்டேன், நீ போ அப்படின்ன பிறகுதான் கதவை தந்து வெளில வர. அது வரைக்கும் முழங்கால நிக்கிறாரு. ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா அவன் இருக்கணும். இந்த ஊர்ல நான் உன்னை நிரூபிக்கணும்னா நான் இருக்கணும், நான் ஊழியம் செய்யணும், இல்லைன்னா அவனை நீ வாழ வை. ஆண்டவர் இறங்குனாரு, யுத்தம் பண்ணாரு, அவனை ஒரே தூக்குனாரு. இப்போ ஊரே பயப்படுமா? பயப்படாதா? இந்த ஆள் உள்ள போனதுன்னு தெரியும் அந்த ஊருக்கு. இப்படியே சொல்லிட்டு தான் போனார். நான் உனக்கு ஊழியம் பண்ணணும்னா ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா அவன் இருக்கணும், ரெண்டுல ஒண்ணு தீர்மானிச்சுக்கோ, நான் உள்ள போறேன்ட்டு தான் போனார். 7 நாள் வெளியில வரல. 7வது நாள் ஆண்டவர் காலையிலே சொல்லிட்டாரு, அவனை நான் தூக்கிட்டேன், நீ வெளில போன. அங்க பார்த்தா டன் டக்கடன்னு ஒரு சத்தம் கேக்குது ஊர்ல. என்னடான்னு கேட்டாரு. போயிட்டான் அவன் அப்படின்னாரு. ரைட், இனிமே ஊழியத்தை பண்ணு. நடுங்குனாங்க மக்கள் எல்லாம். நிரூபித்தார். எனக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டு ஒரு ஆதங்கம். ஆண்டவரே, உன்னை நிரூபிக்கிற விசேஷத்தை நான் மாறணும். ஆமே. இன்னைக்கு அதே போல ஒவ்வொருக்குள்ளார அது வரணும், அந்த உணர்வு வரணும், அந்த ஏக்கம் வரணும், அந்த ஜெபம் வரணும். ஆண்டவரே, உன்னை நான் நிரூபிக்கிறவனாய் மாறணும். என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து நான் விசேஷித்தவன் என்று சொல்லும்படியாக, நீ சொல்லும்படியாக நம்ம வாழணும். இன்னைக்கு உண்மையிலே என் கடந்த கால வாழ்க்கை நினைவு வருது. நானு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனாக்கா கடையை சாத்திட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்ன்ற சத்தியத்தை, அந்த ஃபார்முலா எனக்கு கற்றுக் கொடுத்த உடனே 2 கடை, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மெடிக்கல் ஷாப்பு, 2 கடையும் பூட்டிட்டு நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். என்னுடைய கடங்காரெல்லாம் தண்டல் வாங்குவேன், இல்லை நிறைய தண்டல் வாங்கியிருந்தேன்ல, அவனெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கடை சாத்திருக்கிறத பார்த்துட்டு எங்க அண்ணங்கிட்ட போய் திட்டி இருக்கிறானுங்க. உன் தம்பிக்கு கடையை சாத்திட்டு சர்ச்சுக்கு போறான், கடை அவன் கட்டுவான், ஆச்சா போச்சான்ட்டு. இவர் ஒரு நாள் என்ன பிடிச்சி, அதே ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சு முடிச்சுட்டு வந்த உடனே என்னை வீட்டில் பிடிச்சி கண்ணாபுலான்னு திட்டார். மதியான நேரத்தில், சாப்பிட்ற நேரத்தில். ஏன்டா கடங்கார கம்யூனிட்டி, இப்படிதான் பேசுவார் கேஷுவலா. உன் கடன் எல்லாம் உன் ஏசு கம்யூனிட்டி அடைப்பான்,
எனக்கு ஒரு கம்யூனிட்டி, இயேசுக்கு ஒரு கம்யூனிட்டி. இயேசு கம்யூனிட்டி எடுப்பான். நீ உழைச்சி நீங்கள் கடையை திறந்துட்டு நீ வியாபாரம் பண்ணாதான் உன் கடன் அடைக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கடையை சாத்திட்டு சர்ச்சுக்கு போறியான். உன் கடன்காரெல்லாம் வந்து எண்ணெய் திட்டிட்டு காரி தூக்கிட்டு போறான். எனக்கு அவமானமா இருக்குது. இயேசு கம்யூனிட்டியடா உன் கடன் அடைப்பான். ஆச்சா போச்சான்னு ஒரு கத்தறாரு. எனக்கு என்ன திட்டினா எனக்கு ரோஷமே வராது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஒன்றுனா திட்டக்கூடாதுல்ல. ஒன்றை திட்டினா உனக்கு என்ன வரும்? ரோஷம் வரும், சூடு வரும், சொர்ணம் வரும். உங்கள் அம்மாட்ட பேச மாட்டேன். என்ன திட்டினா ரோஷமே வராது. திட்டினா என்னை சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், என்னை திட்டுன்ட்டு. ஆனால் இயேசு நேரம் திட்டினா ரோஷம் வந்துடும், கோவம் வந்துடும். யாராவது இயேசு நேரம் திட்டினா எனக்கு அப்படியே சர்றன்னு ஏறும். அவர் இயேசு கம்யூனிட்டியை அழைப்பான உடனே எனக்கு ஏறிடுச்சு. பார், நான் பொங்கிட்டேன். இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசக்கூடாது. என்ன எது வேணாலும் பேசு, என் தலைவரை பேசாத. யார் தலைவர்? இயேசுனார் தான் தலைவர். என் தலைவரை பத்தி பேசாத. பெருசா கோவம் வருது. ஏசு சொன்னோடனே அடைக்கிட்டு அந்த உன் கடனை அடிச்சிருவாங்க. நீ அவருக்கு தானே போற ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு திரும்பியும் பேசாம. அப்பதான் சொன்ன, பார் நிறுத்து, என் கடனை அவர் அடைக்க தான் போறாரு, நீ பார்க்க தான் போற. ஏய், உன் கடனை மட்டும் உன் இயேசு கம்யூனிட்டி அடைச்சிட்டான்னா, அதுலயும் அவர் ஒரு வருஷம் வச்சாரு. 1997 எத்தனைக்குள்ள? 95 இது நடக்குது. 97 எதனால அந்த வார்த்தை வந்தது எனக்கு தெரியாது. 2 வருஷம் ஒரு டைம் வச்சார். 97 உன் கடனை இயேசு கம்யூனிட்டி அடைச்சிட்டான்னா நான் குடும்பத்தோட கிறிஸ்துவனா மாறிடுறேன்டா அப்படின்னாரு. அப்படியே பதில் சவால் விட்டேன். பார், என் தேவன் தான் அடைக்க முடியும், என்னால முடியாது. அவர் அடைக்க தான் போறாரு, நீ குடும்பத்தோட ஏசாமிக்குள்ள வரதான் போற பாரு அப்படின்னு. அன்பாவிலே அழகா ஆண்டுகிட்ட போய் அன்னைக்கு அழுதேன். ஆண்டவரே, உம்மை நிரூபிக்கணும். யாரை நிரூபிக்கணும்? நீ உயிருள்ள தேவன், என் கூட இருக்கிறீங்க, நான் விசேஷித்தவன் என்பதை நிரூபிக்கணும் ஆண்டவரே. நீங்க என்ன செய்வீங்களா எனக்கு தெரியாது. 97 என் கடனை அடைச்சி உம்மை நிரூபிக்கிற ஆண்டவரே, நீர் உதவி செய்யன்னு சொல்லி அழுதேன். அன்பாவிலே 97 என் கடன் அடைஞ்சுது. 97 அவர் கிறிஸ்துவுக்குள்ள குடும்பமா வந்தார். இது நடந்தது என் வாழ்க்கையில. அன்பாவிலே நிரூபிச்ச, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவரால் நான் விசேஷித்தவனாய் மாறினேன். இன்னைக்கு நாம அந்த மாதிரி நிரூபிக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம் இன்னைக்கு. அதனால்தான் இந்த பாட்டை சொன்னார், வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும். வாழ்க்கையில கசப்பு வரும், இனிப்பு வரும், மேடு வரும், பள்ளம் வரும், சோதனை வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், லாபம் வரும், எல்லாம் வரும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை எப்பயுமே அப்படியே சந்தோஷமா போற வாழ்க்கை இல்லை. திடீர்னு நமக்கு ஒரு சறுக்கு வரும். சறுக்கை கண்டு கவலைப்படாது. சந்தோஷத்தை கண்டு கூட நீ மெய் மறந்து விடாத. உனக்கு நல்லது நடக்குள்ள அப்படியே மெய் மறந்து இருக்காத. உனக்கு கஷ்டம் வரும்போது துக்கப்பட்டு சோர்ந்து போயிடாது. பேலன்ஸ் பண்ண கத்துக்கோ. நான் அதை கத்துக்கிட்டேன் அன்பாலே. இன்னைக்கு அதனால்தான் கவனித்துப்பார் என்று சொல்றார். விலங்குகளை கவனித்துப்பார் என்றார், காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பார் என்றார். அழட்டிக்காம இருக்குதா இல்லையா? சோறுக்கு இல்லையான்னு எதாவது அழட்டிக்குதா? காக்கான்னு கத்துதா? கத்தின்னு கிடக்குதா? சொல்லுங்க. அது பாட்டுனே போகுது, அதுக்கு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அது பாட்டுனே போய் என்ன செய்யுது, அடையுது, அது பாட்டுனே ஜாலியா இருக்குது. அதுக்கு காக்காவினுடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுல எறும்புகிட்ட போய் கத்துக்கோன்றார். இதெல்லாம் நான் பார்த்தவன், கத்துக்கிட்டவன். காட்டு புஷ்பத்தை பாருன்ற. அப்பதான் எனக்கு கவலையெல்லாம் போச்சு. இல்லைன்னா நான் மூச்சு கொட்டிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் உண்மையிலே என் ஒய்ஃப் வேணா கேளு, ரொம்ப மூச்சு கொட்டுவேன். மூச்சு இருந்தா தெரியுதா? மூச்சுக்கு 38 வாட்டின்னுவாங்க. என்னது மூச்சுக்கு 38 வாட்டின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு இழுத்து விடுறதுக்குள்ள 3 மூச்சு கொட்டுருவேன். என்ன கவலை, அவ்வளோ பிரச்சனை. என்ன செய்யறது தெரியலையே, என்ன செய்யறது தெரியலையே. அந்த தெரியலையே என்ன செய்யறதுன்ற ஆதங்கம் தான் பெருமூச்சா வருது, மூச்சு கொட்டுறது. என்ன செய்யறது, கடங்காரம் போருவானே, ஒண்ணுமே இல்லையே கொடுக்க.
அந்த முச்சு கொட்டிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் ஒரு நாள் அழகா சொன்னார், இந்த முச்சு கொட்டுறத முதல் நிப்பாட்டு, அது பிசாசுடைய கிரியை. கவலைப்படுறது பிசாசுடைய கிரியை. உண்மையிலே எனக்கு பேசினார், நான் எனக்கு வியாபாரம் இல்லையேன்னு முச்சு கொட்டிட்டு இருப்பேன். வியாபாரம் இல்லையேன்னு. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் ஒருத்தன் தான் வருவான். எவனாவது ஒருத்தன் 1 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாக்கா எவனாவது ஒருத்தன் வருவான். அதுலயும் ₹1 துட்டை எடுத்துட்டு தான் வருவான். ₹100 நான் பார்த்ததே கிடையாது என் கல்லாவில். என் கல்லாவில் ₹100 விழுந்ததே கிடையாது. ₹1 எடுத்துட்டு வருவான். எங்க அம்மா பெரால்கன் மாத்திரை கேட்டாங்கன்னுவான், அது ₹1. அது அனாசின் மாத்திரை கொடுங்கன்னுவான், பேரஸ்டமால் மாத்திரை. ₹1 வியாபாரம் பண்ணிட்டு கிடந்தேன். ₹1. அப்பெல்லாம் பெருமூச்சு வரும் பாருங்க, மூச்சு கொட்டுவேன், ஆண்டவரே ஆண்டவரே. அப்பதான் ஒரு நாள் அழகா இந்த வேதத்தை அதிகமா வாசிக்க ஆரம்பித்தேன். நான் அதான் சொன்னேன், என்னுடைய வியாபாரம் இல்லாத நேரத்தை முதலீடா மாத்தணும்னு நான் நினைச்சேன். என்னவா? நேரத்தை முதலீடா மாத்தணும். நீங்களும் கத்துக்குங்க. இப்ப வேலை இல்லாத இருக்கலாம், சும்மா இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், சும்மா ஓய்வா இருக்கலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களாம் அனுப்பிச்சிட்டு சும்மா உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்காதீங்க. வேற எதையும் பொழுத கழிக்காதீங்க. பக்கத்து வீட்டில் போயிட்டு வார்த்தையை அவங்க கூப்பிட்டு வாலண்டியாக கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு மணிக்கணக்காக இருக்காத, இல்லை ஃபோனில் பேசிக்கிட்டு யார்ட்டையாவது மணிக்கணக்காக வேஸ்ட் பண்ணாத. அந்த நேரத்தை எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்க. என்னது? முதலீடாக மாற்றுங்க. நான் கற்றுக்கிட்ட ஒரு புத்தகத்தில், ஆவிக்குரிய புத்தகம் நான் படிக்கும்போது, இந்த நேரங்களையும் காலங்களையும் முதலீடாக மாற்று அப்படின்னா எப்படி மாத்துறது? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துரு, காத்துரு. காத்திருக்க காத்திருக்க கிருபை பெருகும். ஆமென் சொல்லு. ஆண்டவர் சமூகத்துல நீ காத்திருக்க காத்திருக்க கிருபை உனக்கு பெருகுமா. இன்னைக்கு சமீபத்துல தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சது இப்ப இருக்கலாம், பட் என்ன பிராக்டிக்கலா ஆண்டவர் அது மாதிரி தான் நடத்தினார். 130ஆம் சங்கீதம் படிங்க. 130ஆம் சங்கீதம் எடுத்தவங்க. 130வது சங்கீதம். நான் நேற்று கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். இல்ல அவளெல்லாம் படிக்க வேண்டாம். 5வது வசனத்தை படிங்க. 5வது வசனத்து 7வது வசனத்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். போதும், அதை படிச்சுட்டு 7வது வசனத்தை படிங்க. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. என்ன உண்டா? மீட்பு அப்படி உண்டுன்னு ஏதுல அங்க ஒரு வார்த்தை இணைத்திருக்கிறார். என்ன வார்த்தை? ஏன் அந்த வார்த்தை இணைச்சார்? மீட்பு, திரளான மீட்புன்னா என்ன அர்த்தம்? திரள்னா என்ன? அதிகமான மீட்பு. அதனால இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு மீட்புனாக்கா விடுதலை வேண்டும். சொல்லுங்க. எல்லா விஷயத்திலும் விடுதலை நமக்கு வேண்டும். கண்ணீர்ல, கவலையில, கடன் பிரச்சனையில, வியாபாரத்துல, ஆதியில, எல்லா இடத்துலயும் மீட்பு வேணும். அதனால தான் சொல்றாரு, நீ கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அந்த கிருபையும் மீட்பையும் எப்ப நீ பெற்றுக்கொள்வாய் என்றால், அங்க 5வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கிருபை மேல கிருபை கிடைக்கும், கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் போது திரளான மீட்பு கிடைக்கும். ஆமே. எத்தனை பேருக்கு புரியுது? காத்திருக்கிறதுன்றது அவர் சமூகத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சொல்லு. வெயிட் பண்றது. வெயிட் பண்ணா இங்கிலீஷ்ல தெரியும், வெயிட்டுக்கு. நம்ம வெயிட் பண்ணனா நமக்கு பொங்கிடும் நமக்கு, இல்லையா? வெயிட் பண்றதுக்கு நம்மளால முடியாது, காத்திருக்க முடியாது. ஒருத்தவங்க பஸ் ஸ்டாண்ட்ல வரான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்னா எப்படி இருக்கும்? உனக்கு டென்ஷன் ஆயிடும். போடா, நீ வரவும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, இந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டு வந்துடுவோம். எத்தனை பேர் அந்த மாதிரி வந்திருக்கு? நான்லாம் வந்திருக்கிறேன். அதுதான் நம்ம. ஆனா உனக்கு கிடைச்ச இந்த நாளை நீ முதலீடா மாத்தணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்துட்டு காத்துட்டு, ஆண்டவரே நீங்க வாங்க, உங்க வருகை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறேன். சும்மா ஜெபம் பண்ணு, சும்மா ஜெபம் பண்ணு, சும்மா வாய்க்கு வந்தபடி உட்கார்ந்துக்கிறான். நீ என்ன பேச போறியோ பேசு. உன்னுடைய வரவுக்காக நான் காத்திருக்கிறேன், என்னோட பேசுங்க ஆண்டவரே.
எதையாவது புலம்பிட்டே இரு, எதையாவது சொல்லிக்கிட்டே இரு, ஏதாவது துதிச்சுக்கிட்டே இரு. ஸ்தோத்திரம். இப்ப அவர் சமூகத்துல நம்ம காத்திருக்க ஜெபத்துல காத்திருக்க நமக்கு என்ன பெருகுமா? கிருபை பெருகுமா? அன்பானே, இன்னைக்கு கிருபை பெருக நீ விசேஷித்தவனாய் மாறுவாய். ஆமென். அதே சமயத்துல நீ வேதத்தை வைத்து படிக்க அந்த வேதத்தை அதிகமாக நேசிக்க அந்த வார்த்தைகளை நீ நம்ப உனக்குள்ள என்ன கிடைக்குமா? மீட்பு, திரளான மீட்பு கிடைக்கும். உண்மையிலே குல்ஷான் எஸ்தர் தான் ஞாபகத்துக்கு வராங்க. இந்த குல்ஷான் அப்படின்ற ஒரு முஸ்லிம் பெண், அவன் பிறவியிலே சப்பானி, ஒரு கால் ஒரு கை அவளுக்கு தோண்டிடுச்சு இளம்பிள்ளவாதத்தினால. அவங்க அப்பா பெரிய பணக்காரர், முஸ்லீம், பாகிஸ்தான்ல இருந்தார், ராவல்பிண்டியில அவங்க வீடு இருக்குது, இன்னும் இருக்கு, பெரிய ஜமீன்தார். தான் பொண்ணுக்காக பல லட்சம் செலவு பண்ணார். எம்ஜிஆருக்கு பார்த்த அமெரிக்காவில் உள்ள புருக்லின் ஹாஸ்பிட்டல்னு நீரோ ஸ்பெஷலிஸ்ட், அந்த ஹாஸ்பிட்டல் உலகத்திலே அதுதான் ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். நரம்பியல் சிகிச்சை நிபுணர்லாம் நம்பர் 1 டாப்பஸ்ட் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. எம்ஜிஆருக்கு அங்கதான் வைத்தியம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஆஸ்பத்திரி, அந்த புருக்லின் ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த மகளுக்கு இந்த இளம்பிள்ளை வாதத்திலிருந்து எப்படியாவது விடுதலை அடைஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சத்தை எடுத்துட்டு போய் கொட்டுன்னு கொட்டினார் அந்த ஹாஸ்பிட்டல்ல. நீ எத்தனை கோடி கொட்டினாலும் உன் புள்ள நடக்க மாட்டான், இது இளம்பிள்ளை வாதம், இதுக்கு மருத்துவம் கிடையாது, இட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. லண்டனுக்கு போனார். அங்க ஒரு பெரிய அந்த மாதிரி புருக்லின் ஹாஸ்பிட்டல் உலக ஃபேமஸ் பெற்ற ஒரு ஆஸ்பத்திரி, அங்கேயும் போனார். அங்கேயும் லட்சக்கணக்கில் செலவு பண்ண, அங்கேயும் முடியாதுன்ட்டான். சரி, டாக்டரால முடியாது, அல்லாஹ்வால முடியும்னு சொல்லி புனித யாத்திரை என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த மெக்கா மெதினாக்கு தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் மெக்கால உட்கார வச்சு அங்க ஓடுகிற ஜம்ஜம் தண்ணீர் என்று ஒரு புனித நீர் இருக்கு, அந்த நீர் எடுத்துட்டு வந்து அந்த ஜம்ஜம் வாட்டரை குடங்குடமா பீப்பா வாங்கிட்டு வந்து இவன் மேல ஊத்துனார். டெய்லி ஊத்துனார், அபிஷேகம் பண்ணாரு. எப்படியாவது என் மகன் சுகமாயிடுவாளா? முடியல, சுகமாவல. அதே கவலையில சாவ பிழைக்க கிடக்கிறார் அவங்க அப்பா. இவளுக்கு வயசு வந்த பொண்ணு, ஆனா இளம்பிள்ளை வாதத்துல பெட்டெல்லாம் இருக்கிறான். அவட்ட ஒரு தடவை கடைசியா சாக போகும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, குல்ஷான், அப்பா மௌத்தாக போறேன், இன்னும் கொஞ்ச நாளில் நான் மௌத்துனாக்கா சாவ போறேன், செத்து போயிட போறேன், அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை சொல்லிட்டு கடைசியா வார்த்தை, குரானை படிக்க தவறாதே. என்ன சொன்னாரு? அவங்களுடைய வேத புத்தகம் எது? குரான், முஸ்லிமுடைய வேத புத்தகம். குரானை படிக்க தவறாதே, அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டார். சேர்த்துட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அழுதா, கதர்னா, அந்த துயரத்திலிருந்து மீண்டு அப்புறம் வந்தா. அப்பா சொன்னதை ஞாபகப்படுத்தினா, குரானை படிக்க தவறாதே. குரானை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா, குரானை எடுத்து ஓத ஆரம்பிச்சா. ஓதுறதுன்னு சொல்லுவாங்க அவங்க, படிக்கிறது. படிச்சுக்கிட்டே வந்தா. மத்திய பகுதியில வந்தா, குரானுடைய மத்திய பகுதியில வந்தா. அவங்க இப்படிதான் வருவாங்க, கடைசியிலிருந்து இப்படி வருவாங்க, நாம இப்படி போவோம், அவங்க இப்படி வருவாங்க. வரும்பொழுது மரியம்பின்னு ஒரு அதிகாரம் இருந்தது. அந்த மரியம்பின்ற அதிகாரத்தை வசிச்சா. அதுல ஈசா நபியை பற்றி போட்டிருந்தது. மரியாள் கர்ப்பவதி ஆனாள், கன்னியா இருந்தவள் கர்ப்பவதி ஆனாள், அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவருக்கு ஈசா நபி என்று பெயர் வைத்தார்கள். ஈசா நபி என்றால் இயேசு கிறிஸ்துன்னு பேரு. முஸ்லீம்ல, உருதுல ஈசா நபி. மரியம்பி அப்படின்னாக்கா மரியாள். இயேசுவை பெற்றெடுத்த தாயை பேர் மரியாள். அதுக்கு முஸ்லீம்ல உருதுல என்னன்னு சொல்லுவாங்க? மரியம்பி. இயேசுவுக்கு ஈசா நபி என்று சொல்லுவாங்க. ஈசா நபி என்று அவர் பிறப்பாரு. அவர் குஷ்டரோகியை நல்லாக்குவாரு, கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணை சுகப்படுத்துவாரு, முடவர்களை நடக்க செய்வார். அந்த வார்த்தை அவளை அப்படியே கவர்ந்து இழுத்தது. ஈசா நபி என்ன செய்வாரா? ஈசா நபின்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அவ படிக்கிறா, குரான்ல படிக்கிறா. ஈசா நபி முடவர்களை நடக்க செய்தார். முடவர்களை நடக்க, நான் முடவு தானே, எங்க அப்பா பார்த்து டாக்டர்லாம் முடியாதுன்ட்டாங்களே, அப்ப ஈசா நபி என்ன நடக்க செய்வாரா? அந்த ஒரு சின்ன விசுவாசம் அவளுக்குள்ள ஒரு பொறியை கொண்டு வந்து பற்றி எரிய ஆரம்பித்து விசுவாசத்துல வல்லவளாய் மாறினாள். ஆமே. ஈசா நபியை பற்றி நாம தெரிந்து கொள்ளணுமே. என்ன அதுக்கப்புறம் பார்த்தா ஈசா நபி பத்தி காணா, வேற ஏதோ இருக்குது. முகமது நபி வந்துட்டாரு, அது அவரை பத்தி இருக்குது.
ஈசா நபியை பத்தி காணோம். வேலைக்காரியை கூப்பிட்டா, அதோ பாரு இந்த ஈசா நபி யாரு? நம்ம குரான்ல இருக்குது, மரியம்பியினுடைய மகன்னு சொல்றாங்க. அந்த ஆளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஐயோ, அது கிறிஸ்தவ கடவுள், அவரெல்லாம் நம்ம அறிஞ்சு கொள்ளக்கூடாது, நம்மளை முஸ்லீமை விட்டு நீக்கி வச்சிருவாங்க, தள்ளி வச்சிருவாங்க, வானா குல்ஷான் அப்படின்னு வேலைக்காரி சொல்றா. இல்ல, அவர் எந்த கடவுளா இருந்தா எனக்கு என்ன, முடவர்களை நடக்க வைத்திருக்கிறார், முடவர்களை அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், கொண்டு வா அந்த புஸ்தகத்தைன்றா. பைபிளை எடுத்துட்டு போய் அவள்கிட்ட கொடுக்குறா, வாங்கிட்டு போய் படிக்கிறா படிக்கிறா படிக்கிறா. பைபிளை ஈசா நபியை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டாள். ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய முழு காரியத்தையும் அறிந்து கொண்டாள். நேற்று நாம வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேற்று என்ன நம்ம தியானிச்சோம் சொல்லுங்க பார்ப்போம். தேவனை மறந்தாச்சா? பிசாசு சொல்லுது, என்னன்னு சொல்லுது? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்குது, இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன். நீங்க யாரான்னு அவனை அடிச்சு தும்சம் பண்ணிச்சான். அவன் துண்டக்கான துரியக்கான நிர்வாணமா ஓடினாலாம். பிசாசு கூட இயேசுவை அறிஞ்சு வச்சிருக்குது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் தான் இன்னும் இயேசுவை அறியாமலும் புரியாமலும் உட்காந்துட்டு தவிச்சுட்டு கண்ணீர் வடிச்சிட்டு உட்காந்துக்கிறோம். ஆமே, இதுதாங்க நம்மளை வீணாக்குறது. நம்ம கையை கொண்டே கண்ணை குத்துறது. இயேசுகிட்ட வந்துட்டியா, வா, பைபிள் வச்சுக்கிறியா, வச்சுக்கோ, நான் உன்னை எப்படி ஏமாத்துறேன் பாரு, இயேசுவே அறியாம உன்னை புண்ணாக்கா வச்சுக்கிறேன். எப்படி வச்சுக்கிறான்? இயேசு அறிஞ்சுக்கிறியா? குல்ஷான் இயேசுவை அறிய வேண்டும் என்று துடியா துடிச்சா, பைபிளை வாங்கி படிச்சா, படிக்க படிக்க இயேசு இன்னார் என்று அறிந்து கொண்டாள். என்னார் என்று? இயேசு என்னார் என்று அறிந்து கொண்டாள்? சொல்லுங்க பார்ப்போம். அவர் தான் அண்ட சராசரத்தையும் உருவாக்கின தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க. அப்போ உன் பிரச்சனை தீராத அவரால்? அந்த விசுவாசம் இல்லை. குல்ஷானுக்கு வந்துருச்சு அந்த விசுவாசம், பத்தி எறிய ஆரம்பிச்சிச்சு. நிச்சயமா என் காலை நடக்க வைப்பார், என் காலை நடக்க வைப்பார், அறிக்கையிட ஆரம்பிச்சார். ஈசா நபி என்ன சுகமாக்குவார், ஈசா நபி என்ன சுகமாக்குவார் சொல்லிக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் ஃபைன் மார்னிங் ஏசுனாரு வராரு. இன்னும் என் வயசுல நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னாக்கா, ஏசுனார் சிங்கிளா காட்சி கொடுத்துக்கிறார். நிறைய பேருக்கு சிங்கிளான்னா என்ன, தனியா காட்சி கொடுத்துருக்கிறார். ஆனா ஏசுனாரு 12 சீடரோட காட்சி கொடுத்து இந்த ஒருத்தலுக்கு தான் கேள்விப்பட்டுக்கிறார். ஆமே, காரங்களை தட்டுங்களேன். ஏசுனாரு 12 சீடரோட நான் தாண்டா ஈசா நபி அப்படின்னு சொல்லி அந்த குல்ஷானுக்கு சுத்தி 12 பேரை நிக்க வச்சு அவ என்றாலாம் 1 2 3 4 5 எண்ணிட்டு 13வது ஆளா இவர் வந்து நிக்கிறாரு. ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க ஒரு பெட்டை சுத்தி. 13வது ஆளை பார்த்த உடனே ஆஜாக போன சும்மா பவரா இருக்கிறாராம். சும்மா அப்படியே வெளிச்சமான வெளிச்சம், சும்மா தக தக தகன்னு இருக்கிறார். அந்த 13வது ஆளுகிட்ட வந்த உடனே அப்படியே ஸ்டன் ஆயிட்டா. அவன் மற்ற பேர் அப்படியே பார்த்துட்டு தான் இருந்தா. 13வது பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆயிட்டா. நீங்கெல்லாம் யாரு அப்படின்னா, அப்பதான் அவர் சொன்னாராம், நீ தேடிட்டு இருக்கிற மேசையாவாகிய ஈசா நபி நானே நாராம். அத படிக்கக்குள்ள எனக்குலாம் செலுத்துக்குச்சிங்க, கண்ணீர் கொட்டுது மாலை மாலையா. அன்பாலே, ஈசா நபி நானே தேடிக்கொண்டு அவ்வளவு வாஞ்சையா தேடினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீடரோட காட்சி கொடுத்து, நீ தேடிட்டு இருக்கிற ஈசா நபி நான் தான், வா மகளே வா அப்படின்னாராம். அவளுக்கு அழுக வந்துச்சான். என்ன ஆண்டவரே, நான் நொண்டின்னு உனக்கு தெரியாதா? எல்லாரும் வெறியேற்றுற மாதிரி நீங்களும் என்ன வான்னு சொல்றீங்களே, நான் எப்படி வருவேன் அப்படின்னு கேட்டு அழுதுகிட்டே கேட்டாலாம். அப்பதான் சொன்னாராம், இல்லை குல்ஷான், உன்னால நடக்க முடியும், ஏந்திரிச்சு வா அப்படின்னாராம். அவ்வளவுதாங்க. எங்கிருந்து பலம் வந்ததுன்னு தெரியல, கரடான கால்கள் சரியாக மாறியது. அவ எப்படிதான் பெட்டை விட்டு ஏஞ்சி வந்தாலும் ஆண்டோடைய காலடியில வந்து உட்கார்ந்து அப்படியே பார்க்கிறா. இந்த சூமின கால் நல்ல கால் போல மாறியது. கைய பார்த்தா சூம்பி போயே இருந்தது. ஆண்டவரை முகத்தை பார்த்தா அண்ணாந்து. ஏன் அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? காலை நல்லாக்கின தேவன் ஏன் கையை நல்லாக்கல, இன்னும் சூம்பியே இருக்குதுன்னு அந்த பார்வையிலே அந்த கேள்வியை புரிந்துகிட்டு ஆண்டவர் சொன்னாராம், குல்ஷான், இந்த கையையும் நல்லாக்க என்னால முடியும், ஆனால் நீ வெளியிலே போய் உலகம் முழுவதும் சாட்சி சொல்லும் பொழுது என்னை ஆண்டவர் ஈசா நபி வந்து என் காலையும்
என் கையையும் சரியாக்குனார்னா ஒரு பயலும் நம்ப மாட்டான். ஒரு பயலும் நம்ப மாட்டான். ஏன்? இப்ப நான் சொன்ன நம்புவீங்களா? ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐ எம் ஏ சூமின கால் உள்ளவன், சூமின கை உள்ளவன் சொல்லுவியா? நம்புவியா? வேலை பாரு, போடா, பொய் சொல்றடா, சொல்லுவியா? சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் காது குத்தியாச்சுடா, போடா அப்படின்னு. ஏன்? என்ன கை சூம்பினது கால் சூம்பினா நீ நம்ப மாட்ட, ஏன்னா நல்லா இருக்குது. அப்பதான் சொன்னாராம், இந்த கை சூம்பின வடிவமாகவே இருக்கும், ஆனால் இந்த நல்ல கையில எவ்வளவு பலம் இருக்கிறதோ அதே பலத்தை நான் கட்டளையிடுகிறேன், வடிவம் மட்டும் மாறாது. இப்ப நீ போய் சொன்னா என்ன செய்வான்? நம்புவானா? நம்ப மாட்டானா? இந்த சூம்பின கையால ஒரு சின்ன வெயிட்டை கூட தூக்க முடியாது, ஏன்னா தோண்டு போய் கிடக்குது. இப்ப இந்த கை மாதிரி, இந்த நல்ல கை மாதிரி இது ஆக்ஷன் பண்ணது, எல்லா வெயிட்டையும் தூக்குதுன்னா என்ன செய்வான்? அவன் நம்புவான். ஆனா பலத்தை கொடுத்தேன், வடிவத்தை மாத்தவில்லை. ஆண்டவர் எவ்வளவு அறிவாளி பாருங்க, எவ்வளவு டெக்னிக்கா அழகா சொல்றாரு. போதும், அது போதும் இல்ல, வெயிட் தூக்குனா போதும் இல்ல, சூமின வடிவமா இருந்தா எந்த வடிவமா இருந்தா என்ன, அதுதானே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆண்டவரே என்னாலும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவரை நிரூபித்தால் குல்ஷான். இன்னைக்கு நீ நானும் என்ன செஞ்சோம்? நிரூபிச்சோமா? அந்த விசுவாசம். அதான் சொல்றேன், வார்த்தையை நீ நம்பும் போது, வார்த்தையை படித்து நீ நம்பும் போது திரளான மீட்பு உனக்கு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். ஆமே. இன்னைக்கு உனக்கு எந்த விதத்துல விடுதலை வேணும், எதெல்லாம் விடுதலை வேணுமோ, நீ வார்த்தையை விசுவாசிக்க வார்த்தையை வாசித்து அதை நம்ப உனக்கு திரளான மீட்பு கிடைக்கும். ஆமே. அதுதான் நீ நானும் விசேஷித்தவனாய் நிரூபிக்கிறதுக்கு ரெண்டே வழிதான். ஒன்னு, 130ஆம் அதிகாரத்துல தாவீது உட்கார்ந்தே சாதிச்சாங்க. ஆமே. என்னது? நீ நானும் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்தே சாதிக்கலாம். ஆமே. சாதிக்கலாமா? முடியாதா? ஒண்ணு இல்லைங்க, நான் உண்மையிலே என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். நான் இயேசுவையெல்லாம் அறியாத இருந்தேன், இந்து மதத்துல பக்தனாக இருந்தேன். ஒரு கோயிலுக்குள்ள போனேன், காலையிலே போனேன், விடியாத போனேன், 4 மணிக்கு கோயிலுக்குள்ள இருக்கிறேன், முதலா நிக்கிறேன். நான் அந்த மாதிரி பக்தி வைராக்கியம் உள்ள ஆள். அப்பதான் ஐயர் எனக்கு முன்னாடி தான் என்ன செய்யறாரு, கோயில் கதவெல்லாம் திறந்துட்டு போறாரு, கோயில் கதவெல்லாம் திறந்துட்டு போறாரு. அவருக்கு பின்னாடியே நான் போறேன் முதலாளா. அந்த கோயிலுக்குள்ள போய் அந்த பக்தர் என்ன செஞ்சாரு, அந்த ஐயரு எப்பயுமே அந்த அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் திறந்து கற்பூரெல்லாம் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்கிரீனை தள்ளி விட்டுட்டு அவர் ரொம்ப நாள் இருக்கிற, ஒரு 1/2 hour இருக்குது. என்னால் பொறுமை இழந்துட்டேன். எவனுமே அந்த கோயிலுக்குள்ள, அந்த மூலஸ்தானத்துக்குள்ள போகக்கூடாது. மற்றவங்களாம் தெரியுமா தெரியாதா? அந்த வாசப்படிக்கு பின்னாடி தான் நிற்கணும். நான் துணிகரமா என்ன செஞ்சேன், இவன் என்னதான் செய்யறான் இந்த ஆளு, 1/2 மணி நேரமா உள்ள போய் போட்டுட்டு ரொம்ப அவசரப்பட்டுட்டு உள்ளார புந்து திறனு இப்படி பார்த்துட்டு எட்டி ஸ்கிரீனை தள்ளி எட்டி பார்த்தா அவன் அந்த விக்கிரகம் நிக்குது பாரு, அதுகிட்ட பாதத்துல ஊழ்ந்து நெத்தியை இப்படி அடிச்சுக்கிறான். புத்தியை கொடு, அறிவு, புத்தியை கொடு, அறிவை கொடு, புத்தியை கொடு, அறிவை கொடு. எதுகிட்ட? அந்த சிலையினுடைய கால் பகுதியில தான் நெத்தியை வைத்து இதே சொல்லிட்டு 1/2 மணி நேரம் புத்தியை கொடு, அறிவை கொடு, புத்தியை கொடு, அறிவை கொடுன்றான். அப்ப நான் கத்துக்கிட்டேன், ஓஹோ இப்படிலாம் வேணா நமக்கும் என்ன செய்யலாம். ஒண்ணுமில்லாததுகிட்டே போய் அவன் முட்டிக்கிட்டு அழுதான்னா, உயிருள்ள தேவன் நீ நான் அழுதா தானியேலை போல, யோசுவாவை போல, நம்ம யார் அவரு, ஜோசப் யார், யோசேப்பை போல ஞானத்தை கொடுப்பாரா இல்லையா? ஹலோ, ஆண்டவர் யோசேப்புக்கு என்னத்தை கொடுத்தாருங்க? ராஜாவினுடைய கனவை சொல்றதுக்கு யாருக்கும் அதுக்கு அருகதை இல்லை. ஜோசியக்காரன், மந்திரவாதி எல்லாம் வந்துட்டான், ராஜாவினுடைய கனவுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல. அப்ப அவன்கிட்ட ஒருத்தன் சொல்றான், விசேஷித்த ஆவியை கொண்ட ஒருத்தன் ஜெயில இருக்கிறான், அவன் பேர் யோசேப்பு. அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது. அதன் மூலமா என் கனவுக்கு அவன் அர்த்தம் சொன்னான். நான் அதே போல வெளியில வந்துட்டேன். ராஜாவே, உன் கனவுக்கு அவனால மட்டும்தான் அர்த்தம் சொல்ல முடியும்னு ஒண்ணு கொண்டு வாங்கடா. இத்தனை நாள் ஏன்டா சும்மா இருந்தேன்னா, அந்த விசேஷித்த ஆவியை பெற்றவன் சொன்னான்,
கர்த்தர் உன் கனவை, இதுதான் உன் கனவு, இதுக்கு இதான் பதில் அப்படின்னு உடனே ராஜா தூக்கிட்டான அவனை. ஹலோ, எங்க உட்கார வச்சான்? தனக்கு நிகராக உட்கார வைத்து தன்னுடைய முத்திர மோதத்தை கொடுத்து, விசேஷித்த ஆவியை உடையவன் இவன் ஆட்சி செய்வான், இவன் கையின் அசைவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அசைஞ்ச அசையணும், உட்காரனா உட்காரணும், ஏந்திரிக்கணும்னா ஏந்திரிக்கணும். அப்படிப்பட்ட ஆவியை கொண்டவன், விசேஷித்த ஆவியை கொண்டவன் நிரூபிச்சான் இயேசு. ஆமே. அப்ப புத்தி அறிவும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தா. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் கிடைக்காதுன்னு, அதுதான் சந்தேகம். அன்பாலே, ஆண்டவருடைய பாதத்தில் நீ அமர்ந்திருந்தால், பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தா வேதனை மாறிடும். பக்தன் எழுதியிருக்கிறான், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாதம் அமர கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாறுவீர்கள். வேதம் அறிய கற்றுக்கொள், வேதனை நீங்கி மீட்பை பெறுவீர்கள். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியல. இன்னைக்கு உட்காந்து வைராக்கியமா நம்ம உட்காந்து பார்ப்போம். நான் அப்படிலாம் உட்கார்ந்து இருக்கிறேன், அடமண்டா பேசியிருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. அந்த சந்தேகத்துக்கு நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தீர்வுக்கான பல அறிவாளிகிட்டெல்லாம் போய் கேட்டேன். ஞான பண்டிதர்கள், அதாவது வேதத்தை கரைச்சு குடிச்சவங்ககிட்ட எல்லாம் போய் கேட்டேன். அவங்க சொன்ன விளக்கம் எனக்கு திருப்தி அடையல. சரி, ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம கிளியர் ஆனாதான் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஏறி உக்காந்தேன். பண்ருட்டி டிக்கெட் வாங்கிட்டு, கும்பகோணம் வண்டி, அது நைட் இந்த திருவள்ளூர் வண்டின்னு சொல்லுவாங்க. இருட்டா இருக்கும், லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவான், இருட்டில் தான் வரணும், டிம்மா ஒரு நைட்லாம் போட்டுருவான். அந்த மெட்ராஸ்ல ஏறி உட்காந்து செபிக்க ஆரம்பித்தேன். அப்போ உட்காந்தனா இல்லையா அவர் பாதத்துல? மெட்ராஸ்ல இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க? ஹலோ, 4 மணி நேரம் ஆகும். அந்த காலத்துல 5 மணி நேரம் ஆகும். ரொம்ப ஸ்லோவா வருவான், பைபாஸ் எல்லாம் போடல. 6 மணி நேரம் கூட ஆகும் சில சமயத்துல. இப்ப மெட்ராஸ்ல 9 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவர் பாதத்திலே அமர ஆரம்பித்தேன். கேட்டுக்கிட்டே வரேன், அழுதுகிட்டே வரேன், அழுதுகிட்டே வரேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும். விக்கிரவாண்டி தாண்டுது, அமர்ந்துகிட்டே வரேன். பாதத்தில் அமர்ந்து காத்து இருக்கிறது என்பது ஜெபம் தான். அவர் பாதத்தில் அமர்ந்து இருக்கிறது. நான் பஸ்ல உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே வரேன். விக்கிரவாண்டி கிட்ட எனக்கு பதில் வர்றாரு. எபேசியர் 5:2 பதில் சொன்னார். எபேசியர் 5:2 எடுத்து படிங்க. எபேசியர் 5:2 வானத்துல பெருசா கொட்டயத்துல எனக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். கனவுல நினைவு. கரெக்டா கிட்டத்தட்ட மணி 1. நான் என்ன சொல்லிட்டு வரேன்? விக்கிரவாண்டி வந்துருச்சு தலைவரை, பண்ருட்டி வர்றதுக்குள்ள எனக்கு ஆன்சர் வந்தாக்கா நான் இறங்குவேன் இந்த பஸ்ஸை விட்டு. இல்லை என்றால் கும்பகோணம் போய் விடிய கும்பகோணத்துக்கு போனாலும் சரிதான், நீ ஆன்சர் பதில் சொல்லாம நான் இந்த பஸ்ஸை விட்டு இறங்க மாட்டேன், அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பேன்னு இந்த தீர்மானத்தை சொன்ன பிறகு விக்கிரவாண்டியில எனக்கு பதில் கொடுத்துட்டார். விக்கிரவாண்டி தாண்டுது, எபேசியர் அப்படின்னு 1000 வாட்ஸ் பல்பு போட்டா எப்படி இருக்குமோ அதே எபேசியர்னு அந்த இடத்துல வருது. 5:2 கரெக்டா காட்டுறார். இப்ப இருட்டு, வெளிச்சம்னாலும் வெளிச்சம் வெளியில, கும் இருட்டுல எபேசியர் 5:2 தொடர்ந்து என்னோடு பயணிக்குது. சும்மா அப்படி காமிச்சிட்டு எல்லாம் வரல, 10 நிமிஷமா என்னோட பயணிக்குது. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எபேசியர் 5:2 எப்படியாவது எடுத்து வாசிக்கணுமேன்னு பைபிள் பாக்கெட்ல வச்சிருப்பேன் எப்பயுமே, சின்ன பைபிள். அதை எடுத்து பின்னாடி வர லைட் வெளிச்சத்துல எபேசியர் 5:2 என்ன சொல்லுதுன்னு படிக்கிறேன். படிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இதுதான் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு. என்னுடைய பதில் இதுதான் பா, வேற ஒரு கன்ஃபியூஷன் உனக்கு வேண்டாம். நான் எப்படி சுகந்த வாசனையாக காணிக்கையாக உன்னை நேசிக்கிறதுக்காக, உன்னை மீட்கிறதுக்காக என்னையே நான் அர்ப்பணித்து உன்னை நான் அன்பு செலுத்தணும், அதே அன்பு நீ மற்றவர்களுக்கு காட்டு, உனக்கு பரலோகம் வந்துடும் அப்படின்னு. அன்பாவில்லை, ஏன் இதை சொல்றேன்னா, உனக்கு எந்த விதத்துல சந்தேகமா இருந்தாலும், எந்த விதத்துல ஒரு சங்கடமா இருந்தாலும், எந்த விதத்துல உன்னை ஒரு கவலை உன்னை ஆட்கொண்டாலும் சரி, ஒரு பிரச்சனை உன்னை மேற்கொண்டாலும் சரி,
உன்னுடைய தீராத பிரச்சனை, வியாதியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, உட்கார கத்துக்கோ, அமர கத்துக்கொள், காத்திருக்க கத்துக்கொள், ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து பேச கத்துக்கொள். ஆண்டவர் உனக்கு கிருபை மேல கிருபை அளிப்பார். ஆமென். நீ விசேஷித்தவனாய் மாறுவாய். ஆமென். நீ காத்திருக்க கத்துக்கலனா, நீ ஓடிக்கிட்டே இருந்தனாக்கா நிச்சயமா நீனு ஆர்டினரி பர்சனை விட கேவலமா போயிடுவ. ஒரு சாதாரண மனுஷனை விட நீ கேவலமாயிடுவ. அதேபோல வேதத்தை அறிய கற்றுக்கொள், வேதத்தை விசுவாசிக்க கற்றுக்கொள், வேதத்தை அதிகமாக வாசிக்க கற்றுக்கொள். டைம் கிடைக்கலாம் வாசிக்க ஆரம்பி. நான்லாம் எத்தனையோ கொசு கடியில, சாக்கடைக்கு பக்கத்துல நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு, இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல, நடு ரோட்ல, விளக்கு வெளிச்சத்துல இந்த வேதத்தை படிச்சு நான் தியானித்தது உண்டு. அநேக ரகசியங்களை அங்கெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பாலே, இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன். 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, பஸ் வரல. எத்தனையோ ஊர்ல என்னுடைய பயணத்துல, கடலூர்ல நான் விடியெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறேன். விடிஞ்சு 3 மணிக்கு தான் பஸ். 12 மணில இருந்து உட்கார்ந்து இருக்கிறேன் 3 மணி வரைக்கும் சாக்கடைக்கு பக்கத்துல. ஏன்னா அங்கதான் வெளிச்சம் இருந்தது. உட்காந்துட்டு பைபிள் எப்பயுமே என் கையில இருக்கும். எங்க போனாலும் நான் பைபிள் எடுத்துட்டு போகாத இருக்க மாட்டேன். என் கூடவே இருக்கும் பைபிள். டைம் கிடைக்கலாம் படிப்பேன். ஆண்டவர்கிட்ட ஒரு அதிகாரம் எடுப்பேன். ஆண்டவரே, இந்த அதிகாரத்தை நான் படிக்க போறேன். இந்த 1 மணி நேரத்தை நான் இந்த அதிகாரத்தை இன்வெஸ்ட் பண்ண போறேன், முதலீடாக்க போறேன். எனக்கு அது லாபமாய் மாற்றும், எனக்கு அதுல ஏதாவது கற்றுக்கொடும் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே சொல்றேன். வியாபாரம் பண்ணிட்டு இருப்பேன் மெடிக்கல் ஷாப்ல உட்காந்து. என்னுடைய டாக்டர் 10 நிமிஷம் டைம் கொடுப்பார், டீ டைம் அப்படின்னுவார். 11 to 11:10 வரைக்கும் டைம், டீ டைம். அந்த டீ டைம்ல நாங்கள் எல்லாரும் வியாபாரம் பண்ண மாட்டோம், எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க. 10 நிமிஷம்ன்றது 5 நிமிஷம் 20 நிமிஷம் கூட சில சமயத்தில் ஆகும். அந்த டீ டைம்ல கல்லால உட்காந்துட்டு எதிர்க்க பைபிள் இருக்கும். நான் எங்கெங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் வச்சிருப்பேன் பைபிளை. அந்த பைபிளை அப்படியே எடுப்பேன். ஆண்டவரே, இந்த 10 நிமிஷத்தை எனக்கு முதலீடா மாத்தும். உம்முடைய பாதத்துல நான் அமர்ந்திருக்கிறேன். இந்த 10 நிமிஷம், இந்த 10 நிமிஷத்துல நான் இந்த பகுதியை படிக்க போறேன். ஏதாவது ஒரு பகுதியில என்னோடு பேசணும், எனக்கு அது முதலீடா மாத்தணும், என் வாழ்க்கையில அது பயனுள்ளதா மாறணும் அப்படின்னு சொல்லி நான் வாசித்தது உண்டு. அன்பாலே, அப்ப நான் வாசித்தது ஒரு அதிகாரம் எனக்கு ஞாபகம் வருது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். இன்னை வரைக்கும் என் வாழ்க்கையில மாறல. அதுக்கு அந்த 2ஆம் அதிகாரத்துல எனக்கு சொல்லி கொடுத்த ரகசியத்தை இன்னைக்கு அநேகருக்கு கவுன்சிலிங்ல நான் கொடுத்து அநேகருடைய பிரச்சனைக்கு தீர்வை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதுல அநேக ரகசியங்கள் இருக்கு. ஒண்ணு சொல்லிடுறேன். அதுல நான் கத்துக்கிட்டதை சொல்றேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல நீங்க கடைசியா வந்த நான் 22, 23 படிங்க. ஒப்புவித்தார். 21. தம்முடைய அடிச்சுவடுகளை சொல்லுங்க. தம்முடைய அடிச்சுவடுகளைன்னா என்ன அர்த்தங்க? இயேசுநாதர் நடந்து போன அடிச்சுவடுகளை. இயேசுநாதர் வாழ்க்கையில உயிரோடு 33 வருஷம் உயிரோடு இருந்தார். 3 வருஷம் ஊழியத்தின் பாதையில போனார். அந்த 3 வருஷம் ஊழியத்துல நடந்த அடிச்சுவடுகள் இந்த வேதத்துல பதிவு பட்டிருக்குதா இல்லையா? அந்த அடிச்சுவடுகளை நீங்களும் நானும் பின்பற்றி வர வேண்டும் என்றுதான் இதெல்லாம் வைத்து போனார். அதுதான் இங்க பேதுரு எழுதுறாரு. அவர் நடந்த அடிச்சுவடுகளை படிங்க. உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். நம்ம எந்த மாதிரியை நம்ம பின்பற்றுகிறோம்? எந்த லைஃப் ஸ்டைல பின்பற்றுகிறோம்? ஒரு நடிகனையா, கிரிக்கெட் வீரனையா, இல்லது இந்த ஸ்போர்ட்ஸ் வீரனையா, அரசியல்வாதிகளையா? யாரை பின்பற்றுகிறோம்? யார் உனக்கு முன்மாதிரியா இருக்கிறா? அன்பாலே, எனக்கு முன்மாதிரி அவருடைய அடிச்சுவடுகள். இந்த ரகசியத்தெல்லாம் எனக்கு கத்துக் கொடுக்கிறார். சும்மா 10 நிமிஷம் நான் உட்கார்ந்தேன். அதுல எவ்வளவு முதலீடு தெரியுமா? அதுல எவ்வளவு ரகசியத்தை கத்துக் கொடுத்தா தெரியுமா? அது எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் பிரச்சனைல எனக்கு கவுன்சிலிங் வரும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை உட்கார்ந்து படிக்க வச்சு அவனுடைய விளக்கத்தை கொடுத்தோடனே அவன் விடுதலை ஆகி போயிருக்கான் தெரியுமா? இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு நீ நானும் விசேஷித்தவள் ஆகணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? இன்னைக்கு உட்காருவோம், அவருடைய சமூகத்துல உட்காரு,
டைம் கிடைக்கலாம் உட்காரு, டைம் கிடைக்கலாம் வேதத்தை வாசி. இன்னைக்கு நீ நானும் விசேஷித்த ஆவியை பெற்றவர்களாய், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரால் அதிசயத்தை அற்புதத்தை பார்க்கிறவர்களாய், நீயும் மற்றவருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை அற்புதத்தை செய்கிறவர்களாய் நீ நானும் மாறுவோம். அதுதான் பவுல் செஞ்சார். விசேஷித்தமா அவருக்கு கிடைச்ச நாள்ல போயிட்டு அமர்ந்திருந்தார். அரபு தேசத்துல, இங்கல்ல, அரபு தேசத்துல போய் 3 வருஷமோ 14 வருஷமோ, பல வல்லுநர்கள் 14 வருஷம்ன்றாங்க, சிலர் 3 வருஷம்ன்றாங்க, எத்தனையோ வருஷம் அவர் அமர்ந்து இருந்தார் ஆண்டவருடைய பாதத்துல. அமர்ந்ததுனால தான் அவர் சொல்றாரு, கடைசியா பாருங்க 2 கொரிந்தியர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 2ஆம் அதிகாரமா 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 12 2-3 வசனத்தை படிங்க. 14 வருஷத்துக்கு முன்பு 3ஆம் வானம் வரைக்கும் இல்ல நீங்க அதை விட்டுட்டீங்க ஒரு வார்த்தைய. 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான், அதை விட்டுட்டீங்க. 3ஆம் வானம் வரைக்கும் என்ன செஞ்சானா? எடுக்கப்பட்டான்னா என்ன? அது அவனை அலாக்கா தூக்கிட்டு போயிட்டார், அவன் ஆவி ஆத்துமாவ. ஏன்? ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து இருந்தனால மறுரூபமாகிற அனுபவம். அவனா இல்ல, அவனுடைய ஆவி ஆத்துமா கொண்டு போயிட்டாரு. வானத்துல போயிட்டு அவன் என்ன 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு தூதர்கள் பேசுகிற பாஷையை கேட்டானாம், ஆண்டவர் பேசுகிற பாஷையை கேட்டானாம். இந்த உன்னத அனுபவம் உனக்கு எனக்கும் வரணும்னா அதனால்தான் விசேஷித்தவனா இருந்தான். அவனுடைய உருமாலை போட்டார்கள், அவனுடைய தலைப்பாகை போட்டாங்க, சுகமானாங்க. அவனுடைய பெல்ட் எடுத்து என் மேல போட்டா பிசாசு ஓடுது. பெல்ட்டுக்கு வல்லமையா? அன்பாவிலே, அவன் பாதம் அமர்ந்தான். ஆண்டவருடைய பாதம் அமர்ந்து அநேக காரியத்தை கற்றுக்கொண்டதுனால அவன் விசேஷித்தவனாய், அவனுடைய பெல்ட், அவனுடைய சட்டை, அவனுடைய கட்சிப்பு முதற்கொண்டு விசேஷித்த விதமாய் மாறியது. ஆமென். இன்னைக்கு நீ நானும் பயன்படுத்துற ஒரு பொருள் நமக்கு விசேஷித்தம் மாறுதா? ஆண்டவர் பவுலை போல ஒப்பு கொடுங்க. டைம் கிடைக்கக்குள்ளெல்லாம் உட்காரு, டைம் கிடைக்குள்ளெல்லாம் வாசி. இன்னைக்கு ஒன்னையும் என்னையும் ஆண்டவர் விசேஷித்த வண்ணமாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உனக்கும் அற்புதங்களை அடையாளங்களை செய்வாரு. அநேகருக்கு நீ விசேஷித்தவனாய் மாற முடியும். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். ஆனாலும் பிசாசு எங்களை ஆண்டவரே டிப்ரெஸ்க்குள்ளையும், கவலைக்குள்ளையும், கண்ணீருக்குள்ளையும், ஆண்டவரே சந்தேகத்துக்குள்ளையும் ஆண்டவரே எங்களுக்கு கொண்டு போறான். சுவாமி, நாங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாய் மாற ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நான் அமர, உம்முடைய வேதத்தை அதிகமாய் கற்றுக்கொள்ள எனக்கும் எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நான் அமர்ந்திருக்க கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்துக்காய் நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன்.